ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஏமாற்றப்பட்டேன். ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. ஆமாம் மக்களே, நான் ஏமாற்றப்பட்டேன். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏமாற்றப்பட்டேன் இல்லை, ஏமாறப்பட்டேன். ஏன்னா என்னை நானே தான் ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் தெரியலை, அவ்வளோதான். ரியலி எனக்கு கார்டனிங் பற்றிலாம் அவ்வளோ தெரியாது. ஸோ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, நான் ஒரு விதை நினச்சி அதை விதைக்க அது ஒரு செடியாக வந்து நிற்குது. அதெல்லாம் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தாலும் ஏமாற்றமாக தான் இருக்குது. வாங்க அது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கொடியை நான் வந்து விதை வைக்கும்போது என்ன நினச்சி வச்சேன்னா, நான் வெள்ளரிக்காய் அப்படின்னு நினச்சி தான் சத்தியமாக வச்சேன். ஸோ பட் வளர்ந்து நிற்கும்போது என்னவா இருக்குன்னா, பீர்க்கங்காயாக இருக்குது. சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எங்கள் அம்மா கிட்ட நான் போய் ஆசையாக கேட்டிருந்தேன், இந்த செடியில் நிறைய பூ வைக்குதுமா, ஆனால் காயே வைக்க மாட்டேங்குது, ஏன்னே தெரில அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, நிறைய எறும்பாக இருக்குது, மருந்து போடலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி தான் மருந்து போடலான்னு இருக்கேன். அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, இன்னொன்று அது வெள்ளரிக்காய் கிடையாது, அது சொரக்கான்னு. அடுத்து வந்துட்டு இந்த லாங் பீன்ஸ் வந்து நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். பட் நான் இது சின்னதாக வளரும்போது என்ன நினச்சேன்னா, பூசணி கொடி வரப்போகுது, ஐ ஜாலி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் லாங் பீன்ஸ், பட் இதுவும் எனக்கு ஹாப்பி தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு பலத்த அடி விழுந்ததுன்னா அது இந்த பிளான்ட்டில் தான். ஏன்னா இதை நான் கேப்சிகம்னு நினச்சி வளர்த்தேன். அண்ட் எல்லா வீடியோலையும் கேப்சிகம் தான் சொல்லியிருப்பேன். ஸோ சரியாக நான் ஐடென்டிஃபை கூட பண்ணலை. இவ்வளோ முட்டாளாக இருப்பேன்னு நான் நினைக்கல. இது கடைசியில் பார்த்தா மணத்தக்காளி கீரை, அது கூட தெரில எனக்கு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நிறைய டைம் நான் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த இலையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டு பார்த்தேன். எனக்கு சரியாக அப்பவும் தெரியலை. ஆனால் பூவெலாம் வச்சுருந்தது. நான் காலேஜ் போகும்போது ஒன் டே மார்னிங் வந்து பார்க்கும்போது கூட பூவெலாம் வச்சுருந்தது. நான் கிளம்பி போகிற அவசரத்தில் இந்த பூவை பார்க்கும்போது, பூவெலாம் வச்சுருக்கு, ஜாலி, நம்ம வீட்டில் கேப்சிகம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு கேப்சிகம் வச்சு ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணிட்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. வந்து பார்த்தா கேப்சிகம் இல்லைங்க. கடைசியில் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் சட்னி பண்ணிட்டு போய் கொடுத்து சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்க வேண்டியதுதான். இருந்தாலும் இந்த முயற்சியை நான் கைவிட போகிறதில்ல. மறுபடியும் கேப்சிகம் பிளான் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேப்சிகம் விதைக்க போகிறோம். இந்த டைம் நான் ஆதாரத்தோடு ரெடி ஆகிட்டேன், வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். பார்ப்போம் இந்த தடவையாவது கேப்சிகம் வருதான்னு சொல்லிட்டு. அண்ட் வந்துட்டு இந்த பிளான்ட்டை வந்து நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்குது. இதுலேருந்தே அந்த சீட்ஸ்லாம் விழுந்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக பிளான்ட்டெல்லாம் முளைக்குது இதுலேயே. ஸோ இதை நான் வந்து பெரிய பாட்டுக்கு மாற்றலான்ட்டு இருக்கேன். இருக்கும்போது இதோட மினி வெர்ஷன்ஸ் இன்னும் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு இந்த பிளான்ட்டோட லீவ்ஸ்லாம் ஈஸியாக உடஞ்சிரும். ஸோ உடஞ்சி என் பேக்லேயே விழுந்துருச்சு. ஸோ அதுலேருந்து சீட்ஸ்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நான் அப்படியே அந்த பாட்லேயே எல்லாமே போட்டு வச்சுட்டேன். அடுத்து வந்துட்டு இது மணி பிளான்ட் வந்து என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. இது வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே எனக்கு நிறைய பிளான்ட் அவங்க தான் கொடுத்தாங்க. அடுத்து வந்துட்டு தூதுவளை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் நாங்கள் வச்சுருந்தோம். இங்கேயுமே எனக்கு வைக்கணும்னு ஆசை, பட் எனக்கு கிடைக்கல. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்க ஒன் டே கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்துட்டு 2 பேர் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரே நாளில். அடுத்து வந்துட்டு இது கிழங்கு. இது ஒரு வைலட் கலரில் லீவ்ஸாக வரும். கிழங்கு வச்சாலே வந்துடும், இந்த மாதிரி தான் அது வரும். ஸோ அது வந்து நிறைய வரும், கொத்து கொத்தாக வரும் கொஞ்சம் வச்சாலே. நான் ஒரு பெரிய கிழங்கு தான் வச்சுருக்கேன், நல்லா வரும்னு நம்புகிறேன். இதுவும் என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. ஸோ காலையில் போகும்போதே நான் ட்ரைனிங் போயிட்டுருக்கேன். ஸோ காலையில் போகும்போதே எடுத்து இந்த மாதிரி காட்டுவாங்க, இங்கே பாரு இன்றைக்கி நான் உனக்கு இது கொண்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு. பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி ஆயிரும். அன்னைக்கு டேவே இந்த அவங்க கொடுக்குற பிளான்ட்ஸ்னால தான் ஹாப்பியாக இருக்கும். இதுவுமே என் ஃப்ரெண்ட் கொண்டு வந்து கொடுத்தது தான். இது பேர் வந்துட்டு ஐ லவ் யூ பூன்னு சொன்னாங்க. இது நான் வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். இதில் பூலாம் இருந்தது,
அப்புறம் அது காஞ்சிருச்சு. அதை நான் வந்து பிச்சு அப்படியே கீழே போட்டுட்டேன். இது வந்து விதை விழுந்தாலே நிறைய முளைக்கும். அடுத்து வந்துட்டு இதில் காஞ்ச இலைகள் நிறைய இருந்தது. கொண்டு வரும்போதே இருந்தது. சரி நாங்கள் அன்னைக்கு டைமே இல்லை, ஈவினிங் வந்ததுனால அப்படியே பிளான்ட் மட்டும் வச்சுட்டு போயிட்டேன். ஸோ இன்னைக்கு தான் டைம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அப்படியே கிள்ளி விட்டேன். அப்புறம் நான் வந்து இந்த பாட்லாம் வாங்குறதுக்காக நர்சரி போயிருந்தேன். நர்சரி போகும்போது அங்கே எனக்கு இந்த பிளான்ட் கிடச்சிது. அங்கேருந்து நான் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்து வந்து அகத்திக்கீரை பிளான்ட்டு. இது வந்து சீடு தான் போட்டேன். நல்லா 5மே முளைப்பு திறன் உள்ள விதைகள் போல். போட்டதுமே மடமடன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. சீரியஸ்லி எனக்கு இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு இங்கே லாங் பீன்ஸ் வந்து ஒரு செடி தான் இருந்தது. அதில் வர்ற காயெல்லாம் பறிக்கக்கூட முடியல, ஏன்னா ஒன்று தான் காய்க்குது. ஸோ 2-3 லாங் பீன்ஸ் இன்னும் போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். இப்போ 2 செடி வந்திருக்கு அதில்.